ஊழியர் சேமநிதி வாரியமான EPF கணக்கில் தன்னார்வ முறையில் சந்தா பங்களிக்கும் திட்டத்திற்கு சந்தாதாரர்களிடையே அமோக வரவேற்பு கிடைத்து வருகிறது. கடந்த ஆண்டு மட்டுமே 13 பில்லியன் ரிங்கிட் சந்தா தன்னார்வ முறையில் செலுத்தப்பட்டுள்ளது. EPFல் தங்களின் பணத்தை சேமித்து வைப்பதில் பொதுமக்களுக்கு இருக்கும் நம்பிக்கையை இது புலப்படுத்துவதாக அதன் அதிகாரி ஒருவர் கூறினார். 1.6 மில்லியனுக்கும் மேற்பட்ட சந்தாதாரர்கள் வங்கிகளில் போடுவதை விட EPFல் பணத்தை சேமிப்பதையே விரும்பியுள்ளனர். கடந்த 20-30 ஆண்டுகளாகவே உயரிய அதே சமயம் நிலையான லாப ஈவுத் தொகையை EPF வழங்கி வருவதே அதற்கு காரணம். அந்த 1.6 மில்லியன் பேரில் 1.2 மில்லியன் சந்தாதாரர்களும் மேலும் 4 லட்சம் பேர் ஆய் சாரா ஆன் திட்டத்தின் கீழும் பங்களிப்பு செய்தவர்களும் ஆவர். இந்த ஆய் சாரா ஆன் திட்டமானது சுய தொழில் செய்பவர்கள் மற்றும் நிலையான வருமானம் இல்லாத சாதாரண தொழிலாளர்கள் தன்னார்வ முறையில் சந்தா பங்களிப்பு செய்வதாகும். ஆய் சாரா ஆன் திட்டத்தின் பங்களிப்பாளர்கள் தங்களின் மொத்த தன்னார்வ பங்களிப்புகளுக்கு அரசாங்கத்திடமிருந்து 20 விழுக்காடு முதல் அதிகபட்சம் 500 ரிங்கிட் வரை சிறப்பு ஊக்கத்தொகையை பெறுவார்கள். அதே சமயம் தாங்களாக முன்வந்து பங்களிப்பை செய்யும் EPF உறுப்பினர்கள் ஆண்டுக்கு அதிகபட்சம் 1 லட்சம் ரிங்கிட் வரையில் தங்கள் கணக்குகளில் சேர்க்க முடியும். இவ்வேளையில் ஆபத்து அவசர தேவைகளுக்கு நினைத்த நேரத்தில் பணத்தை மீட்பதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட 3வது கணக்கான பிளெக்சிபிள் அக்கவுண்டை 70 விழுக்காட்டு EPF உறுப்பினர்கள் தொடாமலேயே உள்ளதும் தெரிய வந்துள்ளது.